முந்தா நேத்தி நடந்த இன்டர்வியூவில் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன். அவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து என்என்கே சூப்பர், என்என்கே டார்லிங், என்என்கே அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்காங்களே. மாமா என்னடி ஐ லவ் யூ. அதான் சொல்கிறேன், பைத்தியக்காரனா எல்லாருக்கும் பிடிக்கும். சீரியஸாக பைத்தியமாக யார் இருக்காங்களோ அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. புரியுதுங்களா? திருச்சியில் இவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க இல்லையா? நீங்கள் சொன்னீங்க வந்தீங்களே, வைப்பு பார்த்தீங்கல்ல, திருச்சியில் அப்படியே அவ்வளோ பேர் கூடி நின்னாங்கன்னு இருக்காங்களே. திருச்சி ரெங்கநாதர் கோயிலில் போய் மூலவரை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்களேன் உங்கள் விஜயை. மோடியவே கீழ் ஜாதின்னு சொல்லி சில கோயிலில் உள்ளார விட மாட்டானுங்க. அந்த மாதிரி சமூகத்தில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி அவனாவது பேசிட்டு இருக்கானா, துண்டை போட்டுக்கிட்டு ஊடகத்தில் எல்லாம் டிஎம்கே சப்போர்ட் பேசுறவங்கலாம் இது மாதிரி தைரியமா எவனாவது துண்டு போட்டுட்டு உட்காந்து பேசுறானா? எவ்வளவு வாங்கினீங்க டிஎம்கே கிட்ட இருந்து? டிஎம்கே கிட்ட இருந்து நீங்க பைசா வாங்குறீங்க. நீங்க என்ன மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு பேர் அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்கன்னு இப்ப புரியுது. ஆக்சுவலா வந்து டிஎம்கேல இருந்தவர் தான் எம்ஜிஆர். கொஞ்சம் கத்தி பேசுங்க. அதான் டிஎம்கேல இருந்தவர் தான் எம்ஜிஆர். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஒரிஜினா வந்து போலீஸ்காரங்க காரை ஏற்றி கால் உடஞ்சிருச்சுங்கிறது நியூஸ் இல்லையா? அதுக்கு அடுத்தாப்புல போலீஸ்காரர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் இல்லையா? கால் உடஞ்சவங்களுக்கு நான் நன்றி சொல்லிடுவோம். நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இதுல டிஎம்கே ஏடிஎம்கேன்றத பாரபட்சம் கிடையாது. பாகபட்சங்கிறது நீங்க எப்போதுமே கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா எல்லாம் சரிங்க. ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. முதல் குற்றவாளி யாரு? ஸோ இவரும் பைசா கொடுத்துட்டாரு இப்போ இருக்கிற திமுக அரசுக்குன்னு சொல்ல வரீங்களா? ஸோ உள்ள அண்டர் த டீலிங் போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேணாம் அப்படிங்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிட்டு செய்ய போறோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இல்லையா? செய்ய போறவன்னு நீங்க தூக்கி வச்சு கொண்டாட போறீங்க. ஓகே, கொண்டாடுறப்ப செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கீங்களா? எப்போதுமே மக்களுக்கு தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து கத்தாம ரொம்ப சைலண்டா பேசுறது உங்களோட நலன் கருதி தான். ஆக்சுவலா சீரியஸா நான் கத்தி உங்களுக்கு பிபி ஏறிடக்கூடாது இல்லையா? எனக்கு பிபிலாம் இல்லை. அதாவது இல்லாத ஒரு இதெல்லாம். சுகர் இருக்கா? இல்லைங்க, காலையில சுகர் போட்டு காஃபி குடிச்சிங்களான்னு கேட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த திருச்சி மக்கள் கிட்ட அங்க பேசினது. அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்கிட்ட எது கேக்குறீங்க? நீங்க கேள்வி கேட்டாதான் நம்ம பதில் சொல்லணும்ல. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லக்கூடாது. எனக்கு என்னால அதை ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால நான் அமைதியா இருக்கேன். சோ கேள்வி கேக்குறதா ஈஸி, அதை மட்டும் கேட்பீங்க. ஆமா, நான் பதில் சொல்லவே முடியாது. இத உங்ககிட்ட நான் போன வாரே சொல்றேன், நான் கேள்வி கொண்டு தான் கேட்பேன். ஏன்னா நீங்களும் செத்துருவீங்க, நானும் செத்துருவேன். ஆமா இல்லங்க, அழிய போறேன். இப்போ உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்கல. நீங்க என்ன பெரிய தீர்க்கதரிசியா? ஓ, தீர்க்கதரிசியா இருந்தா தான் இப்ப பேசணும். உங்களை பத்தி பேசிக்கோங்க. எதுக்கு என்ன பத்தி எல்லாம் சொல்றீங்க? என்னது உங்களை பத்தி என்ன சொன்னேன்? நீங்களும் அழிஞ்சிடுவீங்க, நானும் அழிஞ்சிடுவேன். எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் என்என்கே அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். உங்களுக்கு நான் நேற்று ஃபோன் பண்ணேனா? ஃபோன் பண்ணிங்கன்னா பண்ணலை, ஆனால் மெசேஜாக அனுப்பிச்சி விட்டீங்க. இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு. ஆமாம், ஆனால் நமக்கு தெரியாதது நாட்டுக்கு தெரியும். ஆமாம், அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. நாட்டுக்கு தெரியாத சில விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கேள்வி. எனக்கு ஒரு கேள்வி. இவ்வளோ நாள் நீங்கள் தளபதி அப்படின்னு பேசிட்டு இப்போ திடீர்னு இந்த மாதிரி இந்த கட்சிக்காக வந்து பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு எப்படி நம்ம பேசுவோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் கூட இல்லையா? அப்படியே வந்து உட்காந்து பேசுவீங்களா? ஆக்சுவலாக வந்து டிஎம்கேல இருந்தவர் தான் எம்ஜிஆர். கொஞ்சம் கத்தி பேசுங்க. அதான் டிஎம்கேல இருந்தவர் தான் எம்ஜிஆர். போதுமா? இப்படியா சார் பேச சொன்னேன்? இல்லை, கத்தி பேச சொன்னீங்க. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. திடீர்னு இவ்வளவும் வேண்டாம் அப்படியும் வேண்டாம். ஓகே, டிஎம்கேல இருந்தவர் தான் எம்ஜிஆர், ஏடிஎம்கே அப்படின்னு. இதே விஜய் அப்பா அவங்க அம்மா எல்லாம் டிஎம்கேல இருந்தவங்க தான். மோடியே வேற ஒரு கட்சியில் இருந்தவர் தான். புரியுதுங்களா? ஒருத்தன் ஏன் ஒரு கட்சியில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஏன் கட்சியை விட்டு விலகிறான் அப்படிங்கிறதுக்கும் 1000 காரணம் இருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. பொதுப்படையாக எது சரி அப்படின்னு உட்காந்து பார்க்குறப்ப இன்னைக்கு இது சரி அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? 1000 ரூபா வாங்குறீங்களா மாதம்?
வாங்கிக்கிட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? பிஜேபிக்கு. நான் யாருக்கு ஓட்டு போடணும் நீங்க ஏன் டிசைட் அதை தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ நான் ஊடகங்கள் ஓட்டே போட மாட்டேன். புரியுதுங்களா? ஸோ ஒரு ஜனநாயக குடியுரிமையை மீறுறீங்க. ஆமாம், நோட்டாவிலாவது ஓட்டு போடணும்னு அந்த வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? என் ஓட்டு எவனுக்குமே போடாட்டினாலும் பரவாயில்ல, நான் நோட்டாவிலையாவது போடுறேன். ஆனால் அந்த நோட்டாவை ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரில. நோட்டாவில் இத்தனை சதவீத ஓட்டு மேலே போயிருச்சுன்னா அந்த நோட்டாவுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இது சட்டத்தில் இருக்கா? சட்டம் சரி, சிஸ்டம் தப்பு. ரைட் தானே? நோட்டாவுக்கு என்ன? நீங்க ரஜினி சாரோட சாயலா சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறதுக்கு? ரஜினி விஷயத்துக்கு வாங்க சார். உங்களுக்கு விஷயத்துக்கு வர்றங்க. ரஜினி சார் வந்து ஒரு தீர்க்கதரிசி. சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னா உடனே டிஎம்கே காரன் தான் சரியில்லை அப்படின்னு அப்படி சொல்லலை. சிஸ்டம் டோட்டலாக சரியில்லைங்கிறத அவர் சார் சார் சொல்லியிருக்காரு. எங்களுக்கு புரிஞ்சுது. நீங்க உங்களுக்கு டிஎம்கேவோட புரிஞ்சதுன்னா என்ன ஆதரவாளர். புரிஞ்சுது? இல்ல இப்ப நீங்க டிஎம்கேவோட ஆதரவாளர்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக இப்போ நீங்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசணுன்றது நெசசரி இல்ல. என்ன மாதிரி எவனாவது பேசிட்டு இருக்கானா? துண்டை போட்டுக்கிட்டு ஊடகத்தில் எல்லாம் டிஎம்கே சப்போர்ட் போஸ்ட் பேசுகிறவங்களாம் இது மாதிரி தைரியமாக எவனாவது துண்டு போட்டுட்டு உட்காந்து பேசுகிறானா? எவ்வளவு வாங்கினீங்க டிஎம்கே கிட்ட இருந்து? உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? நீங்க எங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீங்க டிஎம்கே கிட்ட இருந்து நீங்க பைசா வாங்குறீங்க. நீ என்ன மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு பேர் அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்கன்னு இப்ப புரியுது. எவனாவது ஆனா பேட்டி கொடுக்குறேன் எவனாவது? வாங்கினதெல்லாம் நீங்க இல்லையா? ஐயோ, நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க. மீடியாவில் உட்காந்து பேசுறாரு, இன்னைக்கு பாண்டே உட்காந்து பேசுறாரு, பொது ஜனத்துக்கு போய் சேரணுங்கிறதுக்காக பேசல. கலாட்டக்காரன் எவ்வளவு காசு கொடுக்குறான்னு தெரியுமா? நீங்க உட்காந்து பேசுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? நான் உட்காந்து பேசுறேன், எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? ஆனால் இவனுங்க சொல்றானுங்க 200 ரூபாய்க்கு நம்ம பேசிட்டு இருக்கோன்னு. ஆனால் கண்டிப்பா அந்த கம்யூனிட்டி பையங்களுக்குலாம் தெரியாது நம்ம காசு 200 ரூபா வாங்கலை, அதுக்கு மேலே தான் வாங்குறோன்னு. புரியுதா இல்லையா? ஓகே. ஆனால் காசு வாங்காம யாராவது ஃப்ரீயா ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல அது ஃப்ரீன்னு இந்த உலகத்துல உண்டா? இல்ல எனக்கு இன்னொரு விஷயம். ஃப்ரீ இந்த உலகத்துல உண்டா? இல்ல ஃப்ரீன்றது there is no free lunch or dinner. அது எங்க எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த முந்தா நேத்தி நடந்த இன்டர்வியூவில் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன். அவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து என்என்கே சூப்பர், என்என்கே டார்லிங், என்என்கே அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்காங்களே, நீங்கள் எவ்வளோ எல்லாருக்கும் பைசா கொடுத்தீங்க? அதான் சொல்கிறேன், பைத்தியக்காரனா எல்லாருக்கும் பிடிக்கும். சீரியஸாக பைத்தியமாக யார் இருக்காங்களோ அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. புரியுதுங்களா? திருச்சியில் இவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க இல்லையா? நீங்கள் சொன்னீங்க வந்தீங்களே, வைப்பு பார்த்தீங்கல்ல அப்படின்னு. நான் அப்படியே சொல்லல. ஆரா ஆறான்னா கடவுளோட முழு அனுகிரகங்கள் ஒன்று கூடி ஒரு மனிதனிடம் இருக்கிறது. அந்த ஆறா இருக்கிறதுனால தான் அவ்வளோ வைப்பு கிரியேஷன் ஆகுது அப்படின்னு தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே திருச்சியில் அவ்வளோ ஆறா இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே திருச்சியில் நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படின்னு ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில் மூலவரை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்களேன். இந்த விஜயை உள்ளார விட்டுருவானுங்களா? மோடியவே கீழ் ஜாதின்னு சொல்லி சில கோயிலில் உள்ளார விட மாட்டானுங்க. அந்த மாதிரி சமூகத்தில் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சீரியஸா ஏன் சீமான் முருகனை தூக்கி பிடிக்கிறாரு? ஏன் பெருமாள் தூக்கி பிடிச்சி கோயிலுக்குள்ளார போயிட்டு வர சொல்லுங்களேன். எங்கேயாவது போக முடியுமா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? திருச்சியில் அப்படியே அவ்வளோ பேர் கூடி நின்னாங்கன்னு இருக்காங்களே, திருச்சி ரங்கநாதர் கோயிலில் போய் ஒரு மூலவரை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்களேன் உங்கள் விஜயை. உங்கள் விஜய் இல்ல, நீங்க தான் பிஜேபி காரங்களாச்சு. இல்ல கூட்டணி ஆயிருவாங்க. அண்டர் டீலிங்ல வந்து பிஜேபி இருக்குது. நான் பிஜேபில இருக்கேன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் போற வழியில நீங்க பாட்டுக்கு போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போகாதீங்க. அப்ப நீங்க டிஎம்கேவா? சார் தட்ஸ் none of your business நான் ஃபீல் பண்றேன் சார். நான் எந்த கட்சியா இருந்துன்றதை உங்களுக்கு எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்? இட்ஸ் மை பிசினஸ். அதான் பொழைக்க தெரிஞ்சவங்களாம் எந்த கட்சின்னு வெளியில சொல்லிக்க மாட்டான். பிசினஸ் மேன்ஸ் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னாவே நீங்களாம் பிசினஸ் மேன்ஸ். ஆமா, சீரியஸா இலவச பஸ்ஸுன்னு ஓடிட்டு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இலவசம் அப்படின்னு யார் விஜய் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவில் எங்கே ஏறினாலும் இலவசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓட்ட முடியுதா? அந்த பஸ்ஸு ஓடுதா? சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, நடைமுறைப்படுத்துறது இருக்கு இல்லையா? மோடியே வந்து எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா தனியாருக்கு கொடுத்தாரு. எவ்வளவு கவர்மெண்ட் இது வந்துட்டு தனியாருக்கு போயிருக்கு தெரியுமா? அவ்வளவுதும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் கமிஷன் பேஸ் தான். ஆமா, மோடி கலர் கலரா சட்டை போட்டுட்டு சுத்துறாரு அப்படின்னா சின்ன வயசுல சட்டை போடுறதுக்கு சட்டை இல்லாம சுத்திருப்பாங்க. அதனாலதான் வயசானதுக்கு அப்புறம் சில கிழவிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுல அழகுபடுத்தி லிப்ஸ்டிக் அடிச்சுக்கிறதுக்கு ஆசை இருக்கும், ஆனா வாய்ப்பு இருந்திருக்காது.
ஆனால் கிளவி ஆனதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு லெக்கின்ஸ்லாம் போட்டுக்கிட்டு சுற்றுவாங்க. இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் மோடி அந்த மாதிரி கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு சுற்றுறாரு அப்படின்னாருன்னா, சரி, இப்போ சின்ன வயசுல இல்ல, ஆசைகள், எனக்கு ஒரு விஷயம், பெரிய வயசுல அதெல்லாம் எப்படி? உங்களுக்கு எதுக்கு இப்போ இந்த இது நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எப்ப பதில் சொல்வீங்களோ எனக்கு புரியல என்ன சார். கேள்வி கேட்டீங்க? அன்னைக்குதான் இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அது விடியாது ஒரு காலத்துலயும். ஃபைன், ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனாவோட காரு நேத்தி ஒரு போலீஸ் காவலர் மேல வந்து அவரோட காலை இதுவாயிடுச்சு. கால் இதாயிருச்சு, அதான் போலீஸுக்கு தான் நன்றி சொல்லிட்டார்ல. புரியல. நன்றி. நீங்க நன்றி சொன்ன ஆதவர்ஜுனா வந்து போலீஸுக்காரங்க காரை ஏற்றி கால் உடஞ்சிருச்சுங்கிறது நியூஸ் இல்லையா? அதுக்கு அடுத்தாப்புல போலீஸ்காரர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் இல்லையா? கால் உடஞ்சவங்களுக்கு நான் நன்றி சொல்லிடுவோம், அதானே முறை? சட்டம் வந்து பணக்காரனுங்களுக்கு எப்போதுமே சாதகமாக இருக்கும். இதே வேற யாராவது இந்த சாரியத்தை பண்ணியிருந்தோம்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு 15 நாள் ரிமாண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு விசாரிப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு, நீ தான் ஓட்டினியா, யார் ஓட்ட சொன்னது, கால் ஏறுறப்போ உனக்கு தெரியலையா, இவ்வளோ விசாரணைகள் இல்லாமல் அடுத்தாப்புல வந்து அவர் நன்றி சொல்கிறார். அவர் நன்றி சொல்கிறதுக்கு பின்னால் எத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்துருப்பார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா சில விஷயங்கள் நடக்கிறப்ப சொல்ல மாட்டாங்க. இப்போ மாரிதாஸ் வந்து ராஜாவோட ஊழல் குறித்து அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்கள் இது எப்போ நடந்தது, அதை எப்போ சொல்லணும்? ஸோ டிஎம்கே தேர்தல் களத்தில் நின்று தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு துருப்பு சீட்டை நீங்கள் வச்சிருந்த ரகசியத்தை விடுறீங்கன்னா நீங்கள் மறைச்சி எதுக்காக வச்சுக்கிட்டீங்க? அப்போ அந்த ரகசியம் உங்களுக்கு யாரால் கொடுக்கப்பட்டது? இல்ல, பிஜேபியோட மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு நடக்குது? இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். இதே எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாருன்னா, எங்க அரசியல் தான் பண்ணுவாங்க, பின்ன அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு அவரு கேட்டாரே. அப்ப அது அதான் சொல்றேன், அவன் சாதகத்துக்கு பேசிப்பாங்க. அரசியல்னு வரும்பொழுது அரசியல்னு வரப்ப அததான் சீட்டை சொல்றேன், யூஸ் துருப்பு பண்ணுவாங்க. சீட்டை யூஸ் பண்றதுன்னு இருக்கு இல்லையா? அந்த துருப்பு சீட்டை வந்து அவங்கவுங்க சாதகமா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, புரியுதுங்களா? இதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுறான். இன்னைக்கு நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க மக்களுக்காக குரல் கொடுக்க வந்திருக்கீங்களா? எப்போதுமே மக்களுக்கு தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, சீரியஸா இல்ல, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆதவர்ஜுனா தான் வந்து சாரி சொல்லிட்டாரே, இதே மத்தவங்க யாராவது இருந்தா எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி இங்க வருது இல்ல? கவர்மெண்ட் ஆதவர்ஜுனா மேல எஃப்ஐஆர் போடல, உங்க கேள்வியிலேயே உங்க பதிலே இந்த கேள்வி வருது. தெரியலையே, அதான் பணம் தன் கடமையை செய்யும் சொல்லுவாங்க. சட்டம் தன் கடமையை செய்தான்னு நமக்கு தெரியாது, ஆனா பணம் தன்னோட கடமையை சரியா செய்யும். சீரியஸா, அதாவது ஒரு நார்மலாக ஒரு பிரைமரி ஸ்கூலில் ஒரு கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்குறப்ப அந்த குழந்தைக்கு அந்த நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, உண்டா இல்லையா? பேரண்ட்ஸ் படிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. எது பிரைமரி ஸ்கூலில் ஒரு குழந்தைக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குதா அப்படின்னு அவ்வளோ செக் பண்ணுற ஒரு ஸ்கூலில் நடத்துகிற ஒரு விஷயம், அதே ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு நிற்கிறவனை ஒரு தேர்தல் அமைப்பை சேர்ந்தவங்க அவன் யார் என்ன எப்படி இதில் வரலாமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த விசாரணையே இல்லாமல் பொதுமக்களுக்கு இவர் நல்லது பண்ணுவாருங்க எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஒரு ஹோட்டலில் டேபிள் துடைக்கணும் அப்படின்னா கூட டேபிள் இவன் துடைக்கிறானா, கஸ்டமர் மேலே அந்த எச்சி படாமல் அந்த டேபிளோட க்ளீன் பண்ணுறானா அப்படிங்கிற அனுபவத்தை பார்த்து தான் அந்த டேபிள் துடைக்கிற வேலைக்கே ஹோட்டலில் வேலைக்கு எடுப்பான். அப்படிங்கிறப்ப ஒரு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையை ஒருத்தனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப அந்த தேர்தல் அதிகாரம் என்ன பண்ணுறாங்க, யாருக்கெல்லாம் இப்போ சீட் கொடுத்துருக்காங்க? பாப்புலாரிட்டியில் இருந்தால் போதும், 5 வருஷம் அவங்க எங்கேயுமே வந்து ஒரு தொண்டு நிறுவனத்துக்கான விஷயமோ வேலையை செஞ்சுருக்க வேண்டியதில்லை, பாப்புலாரிட்டியில் இருந்தால் போதும் அப்படின்னா நாளைக்கு நாய் கூட தான் பாப்புலாரிட்டியில் இருக்கும். அதுக்காக நாயை நிற்க வச்சு நம்ம ஓட்டு போட முடியுமா? என்ன சொல்ல வரீங்க? இல்லை, சட்டம் சரி, சிஸ்டம் சரியில்லை, அதுதான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க என்ன ரஜினிகாந்த் அவர் சொல்றதை விட்டுருங்க. இப்போ நான் ரஜினிகாந்த் அவரை பேட்டி எடுக்கல, உங்களை தான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். என்ன சொல்ல வரீங்க? நாயை கூட நிற்க வைக்கலான்றீங்களா? எதை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எதையும் அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நாங்கள் அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாம் மலத்தை தான் நடந்துகிட்டு இருக்கோம். மலத்தில் நடந்துட்டு இருக்கிறப்ப நாம் மிதிச்சது மலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாறுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த விதத்துலையும் பிரயோஜனம், நாத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சரி, அப்புறம் வேற என்ன விஷயம் இருக்கு சொல்றது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க கேள்வி கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த திருச்சி மக்கள் கிட்ட அங்க பேசினது,
அங்க இருக்கிற அந்த திருச்சி குலுங்கியது அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், இவர் குலுங்குனது, திருச்சி குலுங்குனதெல்லாம் இருக்குல்ல, திருச்சி ரங்கநாதன் கோயிலுக்குள்ளார போயிட்டு வர சொல்லுங்களேன் அந்த விஜயை. அந்த மக்கள் தானே, அவ்வளோ கூடியிருக்கிற மக்கள், அவரை கூட்டிகிட்டு போய் ரங்கநாதர் கோயிலுக்குள்ளார போயிட்டு ஒரு பார்த்துட்டு வர சொல்லுங்க, ஒரு மூலவரை பார்த்து. இதுக்கும் இது தேவையில்லையே அப்படிம்பீங்க. தேவை. மக்களுக்கு பொதுவானவன் ஒரு எம்எல்ஏங்கிறவன், ஜாதி மதமற்ற ஒரு பொதுவானவன். புரியுதுங்களா? பொது தானே, எல்லா மதத்துக்கும் கடந்தவன் தானே எம்எல்ஏ, ஏன் சிஎம் அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் கடந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வர சொல்லுங்களேன். அதே திருச்சி மக்கள் கொண்டாடி கூட்டிட்டு போய் அவங்கள வர வைப்பாங்களா? ஓகே. ஸோ அதனாலன்னு இல்லை, இல்ல அது இதுக்கு ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும்ல, அது என்ன சொல்ல வரீங்க? கன்க்ளூஷன் சொல்ல வர்றதுன்னா ஒரு விஷயம், அதாவது அவன் சுயநலத்துக்கு தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு 5 வருஷம் ஒரு கட்சி ஆளுது அப்படின்னா அந்த 5 வருஷத்தோட ஆட்சியில் வந்து கண்டிப்பாக இது வேணாம், ஒரு சலிப்பு தட்டும். ஆமாம், எல்லாருமே கணவன் மனைவியை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பான். ஆமாம், அந்த முதலிரவு அன்னை வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு போச்சுன்னா அந்த பொண்டாட்டி வேணாம் அப்படிங்கிறது மாதிரி தோணும். 5 வருஷம் வாழ்ந்தாச்சுன்னா, ஆமாம், கல்யாணம் பண்ண புதுசில் கையை பிடிச்சி நடந்திருப்பான். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எங்கேயோ நடப்பான், இவன் எங்கேயோ நடப்பான். மனிதனோட இயல்பு வாழ்க்கை. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு நிஜமா புரியல. இல்லை, 5 வருஷம் 5 வருஷம் இப்போ முடிஞ்சிடுச்சு, அதனால டிஎம்கே வேணான்றீங்க. டிஎம்கே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வேணாம் அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். உங்களுக்கு எல்லாமே ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா? செய்ய போகிறவனை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாட போகிறீங்க. ஓகே, கொண்டாடுறப்ப செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஆல்ரெடி எங்கள் கஜானா காலி. கஜானா இருக்குமா? ஒவ்வொரு ஆட்சியும் கஜானாவில் இருப்பாங்களா? கொடுத்துட்டு போவாங்களா? அந்த கஜானாவை எடுத்து செலவு பண்ணுற முடியுமா? இல்லை சேர்த்து வச்ச காசை தான் இது வரைக்கும் யாராவது கொடுத்துட்டாங்களா? இல்ல இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் ஆசா பேசுனதை பத்தி நீங்களே சொன்னீங்க. இப்போ இத்தனை பேர் வந்து திமுக அரசுல ஊழல் பண்ணியும் அவங்களுக்கு திருப்பியும் சான்சஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி தான் நீங்க சொல்ல. சரி, இவ்வளவு பேர் ஊழல் பண்ணாங்க, திமுகவில் இவ்வளவு பேர் ஊழல் பண்ணியிருக்காங்கிறது இருக்கு இல்லையா? ஜெயலலிதா ஊழல் பண்ணதை கண்டுபிடிச்சு இந்த அரசாங்கம் அவங்களுக்கான தண்டனையை கொடுத்தது. ஜெயிலெல்லாம் இருந்தாங்க. புரியுதுங்களா? நிரபராதி நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறது. அதே மாதிரி திமுக காரங்களோட இதை தூக்கி உள்ளார வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? ஆக்சுவலி கனிமொழி அவங்களும் ஆராசா அவங்களும் கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அடுத்தாப்புல ஏன் அப்ப கொஞ்ச நாள் இருந்து விடுதலை ஆகுறாங்க அப்படின்னா அப்ப அவங்க மேல எந்த தப்பும் இல்லை, எந்த தப்பும் இல்லைன்னு தானே? அந்த எந்த தப்பு இல்லைங்கிறதுக்கு எப்படியெல்லாம் சரி செஞ்சாங்க? அப்போ இந்த பொன்முடி அவங்க பேர்ல கேஸ் இருந்தது, அப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி அவங்க மேல கேஸ் இருந்து ஜெயில போனதெல்லாம் இப்போ இனிமே அவங்க மேல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஜெயில் போயிட்டு வந்தோடனே அவங்க சுத்தமாயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இங்க எல்லாருமே என்னன்னா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாவே அரசியல்வாதிங்க வந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட, ஒரு கற்பழிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கூட தன்னை வந்து ஒரு கப்பலோட்டிய தமிழனா நினச்சிக்கிறான். புரியுதுங்களா? அந்த மாதிரி சமூகத்துக்குள்ளார தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால ஜெயிலுக்கு போகிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது தப்பு அப்படிங்கிற சமூகத்துக்குள்ளார இன்னைக்கு வாழலை. யாருக்கு? இப்போ உங்க டிஎம்கே ஆளுங்களுக்கு இதை சொல்றீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இருக்கு. இதுல டிஎம்கே ஏடிஎம்கேன்றத பாரபட்சம் கிடையாதுன்னு. பாகுபட்சங்கிறது நீங்க எப்போதுமே கிடையாது. உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா எல்லாம் சரிங்க. ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க. முதல் குற்றவாளி யாரு? முதல் குற்றவாளி யாரு சொல்லுங்க. எதுக்காக, யாருக்காக அந்த கூட்டம் கூடியது? யாருக்காக அவர்கள் வந்தார்கள்? யாருக்காக அந்த 41 பேர் செத்தாங்க? முதல் குற்றவாளி யாரை பண்ணும்? ஏன் இந்த அரசாங்கம் முதல் குற்றவாளியை ஏன் விஜயை வைக்கல? அப்ப எதனால? ஸோ இவரும் பைசா கொடுத்துட்டாரு இப்போ இருக்கிற திமுக அரசுக்குன்னு சொல்ல வரீங்களா? ஸோ உள்ள அண்டர் த டீலிங் போயிட்டு தான் இருக்கு. எல்லாமே பணம் இருக்கிறவன் பாவம் பண்ணாலும் அவன் பரிகாரம் செஞ்சு சரி செஞ்சுப்பான். ஸோ லைக் இப்போ அண்டர் த டீலிங் டிஎம்கே அண்ட் எல்லாமே ஒரே குட்டை தாங்க. எல்லாரும் ஒரே குட்டை தான். டிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னு இல்லைங்க, டிவிகேக்கு எல்லாருமே வந்து. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் மாநில அரசுகள். புரியுதுங்களா? பிஜேபி வந்து சவுத்தில் மட்டும்தான் இன்னும் இடம் பிடிக்கல. பட் நார்த்துலலாம் அவங்க பிடிச்சிட்டாங்க. சவுத்தில் பிடிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஓட்டை பிரித்து விடுறது யாரு அப்படின்னா விஜய் தான் ஓட்டு பிரிக்க போகிறவர். 234 தொகுதியில் நிற்கிறார் இல்லையா? 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாரா? சொல்லுங்க.
விஜய் 234 தொகுதியிலும் ஜெயிப்பாரா? மக்கள் வெள்ளம் கூடி திரண்டு நின்னாங்க இல்லையா? மற்ற எந்த கூட்டத்துக்கும் இப்போ டிஎம்கே காரன்லாம் போறான்னா வெறுமனே போறான். அவனுக்கு தெரிஞ்ச 4 பேர் தான் கூட வந்துட்டு இருக்கான். மக்கள் யாரும் வரல. புரியுதுங்களா? அதானே பார்க்குற நமக்கு அப்படிதானே தெரியுது. அதானே உண்மை. இல்ல அப்படிதான் தெரியுதுன்றது தான். அதான் உண்மை. அத பலூன்ஸ் எல்லாம் கூட நிக்க வச்சு அதை ஃபில் பண்ண மாதிரி ஏதோ ஒரு வீடியோஸ் எல்லாம் கூட பார்த்தோமே. அதான் மக்கள் வரல, பலூன் தான் வருது. ரைட்டுங்களா? அப்ப இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற விஜய் இருக்கார் இல்லையா, 234 தொகுதியிலும் ஜெயிப்பாராங்கிற நான் உங்கள்கிட்ட கேட்கறது. என்கிட்ட எது கேக்குறீங்க? நீங்க கேள்வி கேட்டாதான் நம்ம பதில் சொல்லணும்ல. நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லக்கூடாது. எனக்கு என்னால அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, அதனால நான் அமைதியா இருக்கேன். சோ கேள்வி கேட்கறதா ஈஸி, அதை மட்டும் கேட்பீங்க. ஆமா, நான் பதில் சொல்லவே முடியாது. இதை உங்ககிட்ட நான் போன வாட்டியே சொல்றேன், நான் கேள்விக்கு மட்டும் தான் கேட்பேன். ஆமா, எல்லாம் முக்தார் மாதிரி தான். ஓகே. ஸோ கேள்வி கேட்கறதுங்க ரொம்ப ஈஸி தான். புரியுதுங்களா? இங்க எல்லாருமே என்னன்னா கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது ஈஸி அப்படிங்கிறது இல்லை, பதில் சொல்றது ஈஸி அப்படின்னு. கேள்வி சரியான கேள்வியான இருக்கணும், பதில் சரியான பதிலாக இருக்கணும். பதில்ங்கிற ஒரு வார்த்தையே தப்பு. ஆக்சுவலாக விடை தான் சரி. பதில் எழுது அப்படின்னா எத்தனை பதில் வேணுமாலும் எழுதலாம். விடை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்ல, விடை தான் சரியான விடை. சார் என்ன சொல்ல வரீங்களோ அதை சொல்லுங்க சார். நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க என்கிட்ட. I'm not interested sir. அதான் தமிழ் படிக்கிறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. எனக்கு தமிழ் எந்த அளவுக்கு தெரியுமோ அது எனக்கு தெரியும் சார். தமிழ்நாட்டில் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் போய் செகண்ட் லாங்குவேஜ் போய் இப்போ தேர்ட் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஆமாம், தெரியுமா? அதெல்லாம் ஸ்கூலில் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாத்துலேயுமே தேர்ட் லாங்குவேஜ் தான் தமிழ். அதுவும் தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். ஸோ தமிழ் சமூகம் தன்னோட மொழி அழிப்பை எந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்குன்னா, ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழியும், அந்த இனம் அழிந்தால் அந்த நாடு அழியும். அழிய போகிற நாட்டில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த அழிகிற நாட்டை நாமளும் நீங்களும் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்களும் செத்துருவீங்க, நானும் செத்துருவேன். ஆமாம், இல்லைங்க, அழிய போகிற. இப்போ உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்கல. நீங்க என்ன பெரிய தீர்க்கதரிசியா? ஓ, தீர்க்கதரிசியா இருந்தா தான் இப்ப பேசுவோம். உங்களை பத்தி பேசிக்கோங்க, எதுக்கு என்ன பத்தி எல்லாம் சொல்றீங்க? என்னது உங்களை பத்தி என்ன சொன்னேன்? நீங்களும் அழிஞ்சிடுவீங்க, நானும் அழிஞ்சிடுவேன், எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஓ அப்படியா? ஐயோ, அப்ப சாகாம இருக்க போறீங்க. ஆமா, அமிர்தவல்லி, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமா, நீங்க வேற அப்பப்போ மயக்க மட்டும்லாம் விழுவுறீங்க. ஆமா, சீரியஸா கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தம் மாதிரி தான் இருந்துச்சு. பாவம், என்ன பண்றது, வெயில்ல ரொம்ப அலைஞ்சதுனால இந்த எலெக்ஷன் பியூட்டி அப்படின்றதுனால மயக்கம் போட்டு விழுந்த. இப்போ அதை இங்க சொல்லணுமா? நல்லது சார், நல்லா இருக்கு. இல்லைங்க, யாராவது ஒரு ஏதாவது அசம்பாவிதம்னா அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் பாட்டுக்கு கத்த, நீங்க பாட்டுக்கு மயக்கமாவ, நான் கத்தி தான் உங்களுக்கு மயக்கமாயிருச்சு. அதனால தான் இப்போ இவ்வளோ நீங்க இதுவா பேசுறீங்க இல்லையா? நான் இன்னைக்கு வந்து கத்தாம ரொம்ப சைலண்டா பேசுறது உங்களோட நலன் கருதி தான். ஆக்சுவலா சீரியஸா நான் கத்தி உங்களுக்கு பிபி ஏறிடக்கூடாது இல்லையா? எனக்கு பிபிலாம் இல்லை, அதாவது இல்லாத ஒரு இதெல்லாம். சுகர் இருக்கா? இல்லைங்க, காலையில் சுகர் போட்டு காஃபி குடிச்சிங்களான்னு கேட்டேன்.